இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்டங்கீரை பொரியல். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. எப்படி சுவையாக சமைக்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்டங்கீரை ஒரு கட்டு. கீரையை நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கின கீரையை பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கீரையில் மண் இருக்கும், அதனால் மண் போகிற அளவுக்கு அலசி எடுத்து வச்சு. பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 குண்டு மிளகா அதையும் பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை திருவி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ ஆல்ரெடி நம்ம பிச்சு வச்சுருக்க குண்டு மிளகாயை போட்டுக்கிடுவோம். குண்டு மிளகாயை போட்டுட்டு ஒரு கிண்டி விடுங்க. மிளகாய் நல்லா வதங்கினோன்னே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயமும் மிளகாயும் நல்லா ஒரு கிண்டி விட்டு 2 பொன்னிறமாக வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கிடுவோம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்த பின்னாடி கீரையையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கிண்டி உப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 கிண்டி விடுங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 4 பல் எடுத்து அதை நச்சு கீரையில் சேர்த்துக்கிடுவோம். கீரையில் சேர்த்த பின்னாடி அதை கீரையும் வெள்ளைப்பூடும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விடுங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஆல்ரெடி திருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கிடுவோம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிண்டி விடுங்க. தண்டங்கீரை பொரியல் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.